வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர். அதிகம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இதனோட அளவு 200 கிராம். ஒரு கொத்து கறிவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். சிக்கன் சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி குறைஞ்ச தீயில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில் சிக்கன் வேக வைக்கிறதால சிக்கன் ரொம்பவே மிருதுவாக வெந்துடும். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். குறைஞ்ச தீயில் வேக வச்சதால் சிக்கன் எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு. நீங்கள் எண்ணெயை குறைவாக சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு குழம்பு ஊற்றி கலந்துடலாம். அருமையான சுவையில் காரசாரமான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.